ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திரைத்துறையில் ஒரு பெரிய இழப்பை கொடுத்துருக்கக்கூடிய புரட்சி கலைஞர் என்று எல்லோராலும் மிகவும் அன்போடும் அரவணைப்போடும் அழைக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்களுடைய பேரிழப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாராயணன் விஜயராஜ் அழகர் சுவாமி அவரது மேடை பெயரான விஜயகாந்த் அப்படின்றது மூலமாக தான் இவருக்கு அறியப்பட்டார். ஒரு இந்திய அரசியல்வாதி மற்றும் முன்னாள் நடிகர் இவர். 2011 ஆண்டு முதல் 2016 ஆண்டு வரை தமிழக சட்டசபையில் ஒரு மிகப்பெரிய எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்திருக்கார். அரசியலில் வருவதற்கு முன்னாடியேவும் ஒரு நடிகராக இருந்திருக்காரு, தயாரிப்பாளராக இருந்திருக்காரு, இயக்குனராகவும் வெற்றி பெற்றவர் தான் விஜயகாந்த். அவர் தேசிய முற்போக்கு திராவிட கழகம், அதாவது டிஎம்டிகே அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சியை நிறுவி தமிழ்நாட்டையே ஒரு கலக்கிட்டு இருந்தாருங்க. அதனுடைய நிறுவனர் மற்றும் தலைவராகவும் இருந்தார். விருத்தாச்சலம் மற்றும் ரிஷிபந்தயம் தொகுதியை முக்கியத்துவம் பண்ணி 2 முறை சட்டப்பேரவை தேர்தலில் அந்த தொகுதியிலேயே வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் கால் எடுத்து வச்சார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். விஜயகாந்த் 25 ஆகஸ்ட் 1952 ஆண்டன்று மதுரையில் விஜயராஜ் அழகர் சுவாமியாக பிறந்தார். இவரது பெற்றோர் KN அழகர் சுவாமி மற்றும் ஆண்டாள் அழகர் சுவாமி. அவர் 31 ஜனவரி 1990 பிரேமலதாவை மணந்தார் மற்றும் சகார்த்தம், மதுரவீரன் ஆகிய 2 படங்களில் நடிகர் சண்முக பாண்டியன் உட்பட அவருக்கு 2 மகன்கள் உள்ளார்கள். விஜயகாந்த் தமிழ் சினிமாவில் மட்டுமே நடித்த சில நடிகர்களில் ஒருவர். இவரது படங்கள் பெரும்பாலும் தெலுங்கு மற்றும் இந்தியில் மொழிமாற்றம் செய்யப்பட்டு தான் திரையில் வருது. திரையுலகில் புரட்சி கலைஞர் அப்படின்ற பட்டத்தை வச்சிருந்தார் விஜயகாந்த். அவர் தனது படங்களில் ஒரு மிகப்பெரிய தேசபக்தி, கிராமத்தில் நல்லது செய்பவர் மற்றும் இரட்டை வேடங்களில் நடித்ததற்காகவும் நன்கு அறியப்பட்டவர் மற்றும் பலர் அவருடன் நடிக்க மறுத்துவிட்டார்கள். பெரிய திரைப்பட தயாரிப்பாளர்கள் படம் தயாரிக்க வரல. 20க்கும் மேற்பட்ட படங்களில் போலீஸ் அதிகாரியாகவே நடித்துள்ளார். புவியீர்ப்பு விசையை மீறும் ஸ்டண்ட்டுகளை வெளிப்படுத்தும் குறைந்த பட்ஜெட் படங்களுக்காக அவர் மிக மிக பிரபலமானார். அதில் அவர் தனது எதிரிகளை தனித்து அனுப்பினார். அவரது பெரும்பாலான படங்கள் ஊழல், நேர்மை மற்றும் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதை சுற்றியே இருந்தது. அவர் ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட்டுகள் வேலை செய்தார். அதுவே அவரது கைவினை பொருளின் மீதானது அவரது கலை அர்ப்பணிப்பாகும். விஜயகாந்த் காலதாமதமாக சம்பளம் வாங்கினார். ஆனால் சில சமயங்களில் கஷ்டப்படும் தயாரிப்பாளர்களுக்கு நன்மை செய்யவே அவர் முயற்சி எடுத்து கொண்டிருந்தார். மிக முக்கியமாக அவர் இவற்றை விளம்பரப்படுத்த முயற்சிக்கவில்லை. மேலும் உலகம் அதை அவர்கள் பார்க்கவும் உத்வேகம் பெறவும் செய்தார். நடிப்பு தொழிலை தொடர திரையுலகில் நுழைந்தவுடன் அவர் விஜயகாந்த் என்று மாறினார். தனது முதல் படமான MA காஜாவின் இனிக்கும் இளமை 1979 ஆண்டு வெளியானது. அதன் மூலம் தனது பெயரிலிருந்து ராஜ் என்பதை நீக்கி காந்த் என்று பின்னிட்டு வைத்தார். பின்னர் அவர் SA சந்திரசேகர் இயக்கிய சத்தம் ஒரு இருட்டறை 1981 ஆண்டு திரைப்படத்தில் வெற்றி பெற்றார். யாருடன் அவர் பெரும்பாலும் திரைப்படங்களில் நடித்தார். 1980கள் மற்றும் 90களில் அவர் ஒரு நிலையான பாக்ஸ் ஆஃபீஸ் முறையீட்டுடன் ஒரு அதிரடி கதாநாயகனாக இருந்தார். தனது 100வது படமான கேப்டன் பிரபாகரனுக்கு 1991 ஆண்டு வெளியானது. அதன் பிறகு அவர் கேப்டன் என்று புனைப்பெயருடன் திரைத்துறையில் வலம் வர ஆரம்பித்தார். 1979 முதல் 1989 வரை ஆரம்பகால வாழ்க்கையில் விஜயகாந்த் MA காஜா இயக்கத்தில் வில்லனாக நடித்த முதல் படம் இனிக்கும் இளமை. அவரது அடுத்தடுத்த படங்கள் அகல்விளக்கு, நீரோட்டம், சாமந்திப்பூ ஆகியவை பாக்ஸ் ஆஃபீஸில் தோல்வியடைந்தன. இருந்தாலும் அவரது திரைப்படமான தூரத்து இடிமுழக்கம் இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் இந்திய பனோரமாவில் திரையிடப்பட்டது. இருப்பினும் அவரை கமர்ஷியல் ஹீரோவாக வலுவாக அறிமுகப்படுத்தியது. SA சந்திரசேகர் இயக்கிய சட்டம் ஒரு இருட்டறை திரைப்படம் இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய மொழிகளில் ரீமேக்கும் செய்யப்பட்டது. சிவப்பு மல்லி மற்றும் ஜாதிக்கொரு நீதி போன்ற புரட்சிகர மற்றும் தீவிர சிந்தனைகளை தாங்கிய படங்களில் விஜயகாந்த் நடித்தார். இந்த படங்களில் அவர் கோபமான இளம் புரட்சியாளர் கதாபாத்திரங்களில் மிகவும் அற்புதமாக சித்தரித்தார். பின்னர் அவர் ஓம் சக்தியில் வில்லன் வேடத்தில் நடித்தார். ஆனால் அதன் பிறகு அவர் தனது வாழ்க்கையில் ஒருபோதும் எதிரிகளை கதாபாத்திரங்களாக சித்தரிக்கவில்லை. மெதுவாக
ஆக்ஷன், காதல் மற்றும் சென்டிமெண்ட் கருப்பொருட்களில் கமர்ஷியல் படங்களில் நடிக்கத் தொடங்கி படிப்படியாக உயர்ந்து 100 நாள் மற்றும் வைதேகி காத்திருந்தால் போன்ற பல சூப்பர் ஹிட் படங்களுக்கு உயர்ந்தார். இந்த ஆண்டு அவர் 18 வெளியீடுகளை கொண்டிருந்தார். ஒரு வருடத்தில் அதிக படங்களை வெளியிட்ட தமிழ் சினிமா நடிகர் என்ற பெருமையை அவர் பெற்றார். அன்னை பூமியில் நடித்தார். இது தமிழ் திரையுலகில் தயாரிக்கப்பட்ட முதல் 3D திரைப்படமாகும். அங்கு அவர் ராதாரவி மற்றும் கன்னட நடிகர் டைகர் பிரபாகர் ஆகியோருடனும் சேர்ந்து நடித்தார். ஈட்டி படத்தில் கன்னட சூப்பர் ஸ்டார் நடிகர் விஷ்ணுவர்தனுடன் இணைந்து நடித்தார். காதல் நகைச்சுவை, நானே ராஜா நானே மந்திரி வணிக ரீதியாக வெற்றி பெற்ற திரைப்படம் மற்றும் அம்மன் கோவில் கிழக்காலே ஒரு சிறந்த நடிகருக்கான பிலிம்பேர் விருதை பெற்று தந்தது. கமலஹாசனும் விஜயகாந்தும் இணைந்து பணியாற்றிய ஒரே திரைப்படமான மனக்கணக்கு படத்திலும் அவர் நடித்தார். அதைத் தொடர்ந்து ஊமை விழிகள் ஒரு வழிபாட்டு கிளாசிக் ஆனது. இது ஒரு வயதான போலீஸ்காரரினுடைய அசாதாரண பாத்திரத்தில் அவர் சித்தரித்தது. ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் ஆகியோருக்கு மறுக்க முடியாத போட்டியாளராக மாறினார் விஜயகாந்த். 1987 அவர் வீரபாண்டியனில் சிவாஜி கணேசனுடன் இணைந்து நடித்தார். அதைத் தொடர்ந்து கூலிக்காரன், வீரன் வேலுத்தம்பி, நினைவே ஒரு சங்கீதம், சட்டம் ஒரு விளையாட்டு மற்றும் உழவன் மகன் போன்ற வெற்றிகரமான திரைப்படங்களை தொடர்ந்து நடித்தார். 1988 தெற்கத்திக்கல்லன், நல்லவன், பூந்தோட்ட காவல்காரன் போன்ற படங்களில் பணியாற்றினார். செந்தூர பூவில் விஜயகாந்த் சிறந்த நடிகருக்கான தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதை வென்றார். 1989 பாட்டுக்கு ஒரு தலைவன் மற்றும் பொன்மனச் செல்வன் போன்ற 2 சூப்பர் ஹிட் படங்களிலும் நடித்தார். இது குற்றம், ராஜநடை மற்றும் இந்து பக்தி திரைப்படமான மீனாட்சி திருவிளையாடல் ஆகியவற்றை தொடர்ந்து மிகவும் அதிரடியாக திரைத்துறையில் முன்னேறி தனக்கென ஒரு தனி பாணியை கடைபிடித்தார் விஜயகாந்த். இப்படி தனக்கென ஒரு திரைத்துறையிலும் அரசியல் வட்டாரத்திலும் தனக்கென ஒரு இடத்தை பிடித்து வைத்து கொண்டிருந்த விஜயகாந்த் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு டிசம்பர் 28 வியாழக்கிழமை சென்னை மியாட் மருத்துவமனையில் காலமானார். இவரது உடல் பொதுமக்களினுடைய அஞ்சலிக்காக தேமுதிக கட்சி அலுவலகத்தில் இன்றும் நாளையும் வைக்கப்பட உள்ளது. நாளை முழு அரசு மரியாதையுடன் இவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. இவருடைய ஆத்மா சாந்தியடைய எல்லோரும் பிரார்த்திக்க வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம்.